எனக்கு பிடிச்ச சாக்லேட் ட்ரோய்கா சாக்லேட் இங்கே பாருங்கள். இது கடையில் பண்ணான். கடையில் வந்துட்டு இதை வந்து வீட்டில் செய்யணும்னு ஆசைப்பட்டான். இங்கே பாருங்கள், மேலே வந்து பெர்ஃபெக்டாக வரலை. ஆனால் இதே மாதிரியே நான் பண்ணியிருக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓகே, எப்படி இருக்குன்னு தெரியா பார்ப்போம். ஓப்பன் பண்ணி ஓ வச்சு பார்ப்போம் இப்படி இருக்கேன் உள்ளுக்குள்ள. இங்கே பாருங்கள், ட்ரோய்கா மாதிரி தான் உள்ளுக்குள்ள நான் ட்ரை பண்ணி செஞ்சுருக்கிறேன். ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? இங்கே பாருங்கள், பார்க்க வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சாக்லேட் எப்படி செஞ்சுட்டு சொல்லி வீடியோவில் பாருங்கள். ஓகே, அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இப்படி ஒரு தட்டு, சாக்லேட் செய்கிறதுக்கு ஒரு தட்டு, பிறகு ப்ரௌன் கலர் சாக்லேட், நோர்வேலே ஃபேமஸான சாக்லேட். இது வந்து மில்க் சாக்லேட் 400 கிராம் எடுத்துருக்கிறேன். பிறகு வந்து டார்க்கான சாக்லேட் வந்து 100 கிராம் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஜெல்லி. பிறகு வந்து மஷிப்பேன், மஷிப்பான்னு சொல்லுவாங்க இங்கே நோர்வேல, மஷிப்பேன். 200 கிராம் வந்து ப்ரௌன் கலர் சாக்லேட் போட்டால் காணும். நான் 400 கிராம் நினச்சேன், ஆனால் 200 கிராமில் காணும். ஓகே, இந்த சாக்லேட்டை வந்து நான் அரை மணித்தியாலம் டீப் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருந்து எடுத்துனான். இப்போ வந்து நாங்கள் காய்ச்சி வச்ச ஜெல்லியை போடுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் ஃப்ரீசர்லேருந்து இந்த ஜெல்லி எடுத்துட்டேன். அரை மணித்தியாலம் வச்சுருந்தேன். இப்போ வந்து மறுபடியும் வந்து இந்த டார்க் சாக்லேட்டை வந்து இதுக்கு மேலே போடுவோம். ஓகே, ஜெல்லிக்கு மேலால் வந்து டார்க் சாக்லேட்டை போட இப்படி வந்து கிடக்கு கட்டி கட்டியாக, ஃப்ளாட்டாக படலை. அப்புறம் நான் இதை ஃப்ரீசருக்குள்ள ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்தேன். இப்படி வந்திருக்கு. ஓகே, இது முடிஞ்சுது. நன்றி, வணக்கம்.